வெல்கம் டு ஸ்கை பிக்ஸ் தமிழ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரியாலிட்டி ஷோஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது கண்டிப்பாக விஜய் டிவியில் இருக்கக்கூடிய இந்த குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஷோவை பற்றி நம்ம சொல்லியதாகணும். அந்த அளவுக்கு ஏன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடந்த 4 சீசனாக பயங்கரமாக ஒரு வெற்றிகரமான ஒரு ஷோ அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எந்த சீசனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஷோவுக்கும் குறிப்பாக இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ரெஸ்பான்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். பட் இருந்தாலும் இந்த குக் வித் கோமாளி ஷோவுக்கு ஏன் ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்னா, ரொம்பவே யதார்த்தமாக, அது மட்டும் இல்லாமல் மக்களை ரொம்ப சிரிக்க வச்ச ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரான ஷோ அப்படின்னே மக்களால் பாராட்டப்பட்ட ஒரு ஷோ அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய குக்ஸா இருக்கட்டும், கோமாளியா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் ஜட்ஜஸ், இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா தரமான சம்பவங்களை செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நிறைய காமெடி சீக்வன்ஸ் எல்லாம், அதாவது நம்ம தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் கல்ச்சர்லேயே பார்க்கும்போது, அதாவது ஒரு குக்கிங் ஷோவை இவ்வளோ என்டர்டெய்னிங்காக பெஸ்ட்டாக கொண்டு போக முடியுமா அப்படின்னா அது ரொம்பவே ஒரு டவுட்டான விஷயம் தான். ஆனால் அதை முற்றிலுமாக விஜய் டிவி மாற்றி அதுக்கு தனி செப்பரேட் ஃபேன் பேஸவே கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ 4 சீசன் ரொம்ப வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த 5வது சீசனில் ஒரு எல்லாத்துக்குமே இந்த ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோவில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு 2 பில்லர் அப்படின்னா 2 செஃப், அவங்க 2 பேரும் தான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா செஃப் பட், இன்னொரு பக்கம் செஃப் தாமு. இவங்க 2 பேரும் தான் ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருந்தவங்க. ஆனால் அதில் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா செஃப் தாமு இருக்காரு. ஆனால் செஃப் பட் அவர்கள் இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். இருந்தாலும் கூட இந்த சீசன்ல பார்த்தீங்க அப்படின்னா வரப்போற கண்டஸ்டன்ஸ் யார் யாரு அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாரும் ரொம்ப ஈகரா இருப்பீங்க. ஏன்னா அதற்கான ப்ரோமோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதான் விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் யார் கண்டஸ்டன்ட், யார் கோமாளிஸ் அப்படிங்கிறதே தெரியாம தான் இருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யார் யார் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறது இப்போ ரிவீல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டஸ்டன்ட் எல்லாம் உள்ள வர போறாங்களா அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பாக நீங்களும் ரொம்ப ஈகரா இந்த ஷோவை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பார்க்கும்போது அதாவது மிகப்பெரிய ஒரு பிரபலமான யூடியூபர் தான் உள்ள வராரு. அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட்டுக்கும் அவருக்கும் ரொம்பவே சம்பந்தமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஃபுட் பிளாகிங் பண்ணி தான் அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ணாரு. அது மட்டும் இல்லாமல் லாக்டவுனுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவருக்குன்னு தனியாக ஒரு ஆஃபீஸ் செட்டப், ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பிளாகிங்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம யூடியூபர் இர்ஃபான் அவர்கள் தான். இவர் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே தெரியும், அந்த ஃபுட் பிளாகிங் எல்லாம் பண்ணுவாரு. அதோட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டைம் அவர் கண்டஸ்டண்டா உள்ள இறங்குறாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆச்சரியம் தான். ஏன்னா அவர் குக்கெல்லாம் பண்ணி, ஏன்னா எப்பவுமே ஃபுட்டை சாப்பிட தான் செய்வாரு. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா கண்டஸ்டண்டா உள்ள இறங்கி குக் பண்ண போறாரு. ஸோ எந்த அளவுக்கு ரகட பண்ண போறாரு அப்படிங்கிறத கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். ரெண்டாவதா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் டிவியில பாரம்பரியமா இருக்கக்கூடிய ஆங்கர் அப்படின்னா கண்டிப்பா ஒன்று மாகாப்பா, இன்னொன்று பிரியங்கா. அதுல ஒருத்தர் தான் வரப்போறாங்க. வேற யாரும் இல்லை, நம்ம பிரியங்கா அவர்கள் தான். ஸோ பிரியங்கா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசன்ல அவங்களுக்கு கண்டஸ்டண்டா வர போறாங்க. என்னடா இது, பிரியங்கா அவர்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ஆங்கரா இருக்காங்க, ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவில அதிகமான ஒரு டிஆர்பியில் ஓடிட்டு இருக்கக்கூடிய 2 ரியாலிட்டி ஷோல இப்போ வர போறாங்க. ஏன்னா ஒண்ணுல பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ், அதுல ஆல்ரெடி உள்ள வந்துட்டாங்க. இப்போ 2வது குக் வித் கோமாளி, இந்த ஷோலயே வராங்க. ஒருவேளை அவங்க சினிமாக்கு ஏதாவது ட்ரை பண்றாங்களா, அதுக்கான ஒரு ஃபேம் கிரியேட் பண்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றாங்களா அப்படின்னு பலரோட எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் டவுட்டாவே இருந்தாலும் கூட அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கண்டஸ்டண்டா உள்ள இறங்க போறாங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக்ல மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சவர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இசையமைப்பாளராக இருந்தவர், இப்பவும் இசையமைப்பாளராக தான் இருக்காரு. பட் இருந்தாலும் முன்னொரு காலத்துல இருந்த அளவுக்கு அவருக்கான ஒரு ஹைப் இல்லை அப்படின்னே சொல்லலாம். வேற யாரும் இல்லை, ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் தான். அவர் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ பாடல்கள் அவர் இசையமைச்சு மிகப்பெரிய அளவுல ட்ரெண்ட் ஆகி ஹிட் ஆகி இன்னைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பாடல்களை ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த சமயத்துல அவர் குக் வித் கோமாளிக்குள்ள வராரு, அதுவும் கண்டஸ்டண்டா. ஸோ அவர் எந்த அளவுக்கு சமாளிக்க போறாரு, அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு அங்க ஜமாய்க்க போறாரு, என்னென்ன ரகலையெல்லாம் பண்ண போறாரு அப்படிங்கலாம் பார்த்து ரசிக்கலாம். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பிக் பாஸா இருக்கட்டும், இல்ல இன்னொரு பக்கம் குக் வித் கோமாளியா இருக்கட்டும், ரெண்டுலையுமே கண்டிப்பா விஜய் டிவியில இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸா இருக்கட்டும், இல்ல அதுல இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் சிலரெல்லாம் கண்டிப்பா இந்த ஷோஸ்ல உள்ள கொண்டு வருவாங்க. அப்படித்தான் இந்த குக் வித் கோமாளில பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பிரியங்கா அவர்களை இப்ப கொண்டு வந்துட்டாங்க வரப்போற சீசன்ல. அதே தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல்ல நடிச்ச ஒருத்தவங்க தான் வரப்போறாங்க. வசந்த் அப்படிங்கிறவங்க, வசந்த் வாசி அப்படிங்கிறவங்க தான் இந்த குக் வித் கோமாளி சீசன்ல 4வது கண்டஸ்டண்டா உள்ள இறங்க போறாங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா காமெடிக்கு பேர் போனவர் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு படத்து மூலியமா அவர் பேருக்கும் முன்னாடி எப்பவுமே அடைமொழி அப்படிங்கிறது நிறைய சினிமா பிரபலங்களுக்கு இருக்கும். அப்படித்தான் பாத்தீங்க அப்படின்னா இவருக்கும் அந்த அடைமொழி வந்தது. அதாவது VTV அப்படிங்கிற படத்து மூலியமா வந்தவர் தான் VTV கணேஷ் அவர்கள். இவர் என்னடா சில காலங்களா ரொம்ப நாளா காணாமையே போயிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு இருந்தாலும் கூட பாத்தீங்க அப்படின்னா இப்போ குக் வித் கோமாளியில அவரும்
கண்டஸ்டண்டா உள்ள களமிறங்குறாரு. அவரெல்லாம் வந்து நார்மலா பேசுறதே நம்ம எல்லாத்துக்கும் என்டர்டெய்னிங்கா இருக்கும். அவரும் இப்ப இருக்கக்கூடிய நம்ம கோமாளிஸ் எல்லாம் வந்து சேர்ந்து பண்ணக்கூடிய அலப்பறைய பாக்குறதுக்கு கண்டிப்பா ஈகரா எல்லாரும் வெயிட்டிங்ல தான் இருப்பீங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜா மந்திரி, கண்ணகி போன்ற படங்கள்ல நடிச்சவங்க தான் ஷாலினி அப்படிங்கிறவங்க. அவங்களும் இந்த டைம் வந்து கண்டஸ்டண்டா உள்ள இறங்குறாங்க. ஸோ இப்படி பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட உருவாகக்கூடிய இந்த சீசனு சும்மா தரமான சீசனா இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா கோமாளி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா சில ரேண்டமான கோமாளிஸ் இருப்பாங்க. முக்கியமா சொல்ல போனா புகழவர்கள் இருப்பாரு, இன்னொரு பக்கம் குரேஷி, அப்புறம் வந்து பாலா வரப்போறாரு என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் இந்த மாதிரி மெஜாரிட்டியான ரொம்பவே என்டர்டெய்னிங் பண்ணக்கூடிய கோமாளிஸ் கண்டிப்பா இந்த டைம் இருப்பாங்க அப்படின்னு கண்டிப்பா நம்புறோம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா இந்த சீசன் தரமான ஒரு சீசனா இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இந்த மாதிரியான உடனுக்குடனான செய்திகள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலோட ஸ்டே டியூனா இருங்க.